மறுபடியும் திரைப்படத்தில் நடிக்க வரும் விஜய். தனது முடிவை மாற்றியதன் காரணம் என்ன தெரியுமா? நடிகர் விஜய் நடிப்புல உருவாகி ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல இருந்த படம் ஜனநாயகன். ஏற்கனவே தெலுங்குல வெளியான பகவந்த் கேசரி படத்தோட அதிகாரப்பூர்வ ரீமேக் படம் அப்படின்னாலும், படத்தோட இயக்குனரான வினோத் விஜய் அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஏத்த வகையில திரைக்கதையில சில மாற்றங்கள செஞ்சிருந்தாரு அப்படின்னு படக்குழுவுக்கு நெருங்கின வட்டாரத்துல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கையில இந்த படம் சில தினங்களுக்கு முன்னாடி லீக் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சிய எல்லாருக்குமே கொடுத்தது. ஜனநாயகன் தான் தன்னோட கடைசி படம் அப்படின்னு விஜய் ஏற்கனவே அறிவிச்சிருந்த நிலையில, இப்போ அந்த படம் லீக் ஆகி இருக்கிறதுனால இதனால படத்தோட தயாரிப்பாளருக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த நஷ்டத்தை ஈடு செய்ய விஜய் ரொம்பவே முக்கியமான ஒரு முடிவு ஒண்ண எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இயக்குனர் வினோத் இயக்கத்துல உருவாகி போன ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்ய திட்டமிடப்பட்ட படம் தான் ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் 2025வது வருஷம் அக்டோபர் மாதத்துல படத்தை ரிலீஸ் பண்ண அறிவிப்புகள் வெளியாகி இருந்தாலும், அதுக்கு பின்னாடி படத்தை 2026 ஜனவரிக்கு ரிலீஸ் பண்ண படக்குழு திட்டமிட்டு பணியாற்றுச்சு. இது விஜயோட கடைசி படம் அப்படின்னு அறிவிச்சிருந்ததால ரசிகர்கள் இந்த படத்தை ரொம்பவுமே எதிர்பார்த்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. படத்தோட புக்கிங் எல்லாம் விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருந்துச்சு. டிக்கெட்டுகள் எல்லாம் பெரும்பாலும் வித்து தீர்ந்துருச்சு. ஆனா படத்துக்கு ரிலீஸ் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட கால தாமதம் அப்புறம் சட்ட சிக்கல் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகல. இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாம இருக்கிறதால படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் உறுதி செய்யப்படாமலே இருக்குது. இப்படி இருக்கையில ஜனநாயகன் படத்தை அடையாளம் தெரியாத நபர் சில தினங்களுக்கு முன்னாடி இணையத்துல சட்டவிரோதமா லீக் பண்ணாரு. இது எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இது தொடர்பா தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறையோட முதல் கட்டமா 6 பேரை கைது செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க. ஒரு பக்கம் இத படக்குழுவுக்கு நெருக்கமானவங்க யாரோ தான் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு இணையத்துல குற்றம் சாட்டப்படுது. அதே நேரத்துல படத்தை லீக் பண்ணதுக்கு பின்னணியில பாஜகவும் திமுகவும் இருக்குது அப்படின்னு விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த பொறுப்பாளர்கள் விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சில் சார்பில் இந்த தவிர யார் செஞ்சிருந்தாலும் அவங்க கடுமையா தண்டிக்கப்படணும். ஒரு முழு படமே இவ்வளவு தரமா HD பிரிண்ட்ல லீக் ஆயிருக்குது அப்படின்னா தயாரிப்பாளர்கள் எப்படி பணம் போட்டு படம் எடுக்க முன் வருவாங்க அப்படின்னு மாநில மத்திய அரசுகளை நோக்கி கேள்வி எழுப்புனாங்க. இப்படி இருக்கையில தென்னிந்திய திரையுலகத்தில இருந்து பலரும் இது தொடர்பா கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில நடிகர் விஜய் தவிர படக்குழுவினர் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. ஆனா விஜய் இதுவரைக்கும் எதுவுமே இது தொடர்பா கருத்து தெரிவிக்காம இருக்காரு. இந்த நிலையில படம் லீக் ஆனதால தயாரிப்பாளருக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய விஜய் ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தை தயாரிச்ச KVN நிறுவனத்துக்கு மறுபடியும் ஒரு படத்துல நடிச்சு கொடுக்க விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதாவும், அந்த படம் தான் விஜயோட கடைசி படமா இருக்கும் அப்படின்னும், அந்த படத்தை விஜயோட அபிமான இயக்குனர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி இல்லனா நெல்சன் திலீப் குமார் அப்படின்னு இவங்க 3 பேர்ல யாராவது இயக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த படம் தான் விஜயோட கடைசி படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய் இந்த முடிவை எடுக்க காரணம் ஜனநாயகன் லீக் ஆனதால தயாரிப்பாளருக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. தன்னை நம்பி வந்த தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கறதால தான் விஜய் இன்னொரு படத்துல நடிச்சு கொடுக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. இந்த தகவல் இப்போ விஜய் ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பெரிய மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஆனா இது தொடர்பா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவுமே இன்னும் வெளியாகல.